சாமி சொல்லுங்க என்ன இந்த தீராட தெய்வ சபை முன்னதாக நான் தன்மாரான பொழுது நான் யாரு என்னுடைய நாமதேகளை பத்தி உனக்கு நன்றாக தெரியுமா? நீ சொன்னா எனக்கு தெரியும். இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடுடைய பேர் என்ன? சிக்கம்பட்டி. சிக்கம்பட்டின்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சேலத்துல மாவாட்டி இந்த ஊர்ல இட்லி சொல்றாங்க. காலை புடிச்சு கரகரகரன்னு ஒரே தட்டு தான். அது ஒரு தட்டுக்கு மேல எந்திரிக்கிறது இல்ல. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சிக்கம்பட்டி நமக்கு தாய்நாடு தலைநகராகும். ஆண்களாக பிறந்தவர்கள் அப்பமா இருக்கணும், பெண்களாக பிறந்தவர்கள் தாய்மா இருக்கணும், அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து சக்தி மாரிமுன் பண்டிகை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாடகம் அரங்கேற்றம். ஆமா, அப்படி வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? எதுக்குடா வந்த நீ? நான் உன்னை பாக்குறதுக்கு தான். ஊரு சுத்தி குரலு பொழுது பிடிச்சு நீ 2 பேத்துக்கும் வைக்கிறேன்டா. 2 பேத்துக்கும் வைக்கிறியா? கடிச்சு போடுவீங்க. ஏன் ஊரு சுத்தி கத்துற படர்னுவா? நேரங்கடா பொழுது பிடிக்கிறதுக்கு நேரங்குது. பொழுது பிடிக்கிறதுக்கு நேரம் தான் அடிக்கிற வேலைக்கார விடுறதுல செக்கையா பிடிச்சி போடுவேன். இந்த 9வது வனத்தை ஆடி வரக்கூடிய என் பேரை ஓமரிசி என்று சொல்லலாம். உன் பேர் தான் 9வது வனத்துல ஓமரிசி இல்ல சாமி. 9வது வனத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ரோமரிசி பகவான். இந்த 9வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய ரோமரிசி பகவானாக இருந்தாலும் நான் ஒரு நாள் தவறாக என்னுடைய வனத்தை சுற்றி பார்க்க வேண்டியது. அது உண்மைதான். நேரம் ஒரு நாள் இல்லைனாலும் ஊரை சுத்தலாம் உனக்கு தூக்கம் வராது. என் பேரோ 4 பக்கம் தெரிஞ்சாட்டானா நன்மை கிடைக்கும். ஆமா, எங்க சீட்டு வரேன்னா எங்க நம்பர் எழுதலாம், எந்த நாட்டு சீட்டு அடிக்குமோ, எந்த பஸ் நம்பர் எழுதலாமோ. ஊர் சுத்தி ஒரு மனிதன் பிழைக்கிறதுக்கு பல தொழிலும் செஞ்சாதான் பிழைக்க முடியும். எல்லாத்துலயும் நீங்கம்மா. ஆமாடா, என்னமோ இல்ல ஜாமி ஜாமி என்னமோ ஆந்த வேலை கட்டுது. டைம் சரியில்லை. ஆந்த கலைச்சாதான் அதிர்ஷ்டம் முன்ன. ஆந்த கலைச்சாதான் ஆந்த கலைச்சாதான் அதிர்ஷ்டம் முன்ன. அப்படியா? சரி. அப்படி ரோமரிசி இருந்தாலும் இன்று வந்த காரணம் இந்த 9வது வனத்தை பார்த்து இது நல்லது கெட்டது அறிய வேண்டும். பாண்டவர் வெளிப்பட்டு பாக்குற பூப்பட்டா
திருவடிக்கு வந்தனம் செய்தேன் சுவாமி. ஆனால் ஐயா ஐவர்கள் ஆண் மக்கள், ஒரு பெண்மணி, இந்த 6 பேரும் ஒரு நாடாள அரசர் போல உங்களுடைய முகம் எனக்கு தோணுது. உண்மைதான் சாமி. நீங்க யாரு? என்னுடைய மனம் இருளண்டி போய் இருக்கக்கூடிய மனம், காய்க்காத மனம், மரம் காய்ச்சிருக்குது, பூக்காத மரம் பூத்து இருக்குது. ஒரு நாடாள அரசர் போல இருக்கக்கூடிய முகம், நீங்க யாரு? இந்த வனத்துக்கு வந்த காரணம் என்ன? ஆனா சாமி, நாங்களும் குருநாடு குருகுலம் குந்தி மக்களும் 5 பேர்கள். சரி, மதுவான சந்திரகுலம். நாங்க பாண்டவர்கள் சாமி, ஐவர்கள் சாமி, பாண்டவர்கள். சந்திர குலத்துல பெருமந்தவன், தருமன், வீமன், அர்ஜுனன், அகலன், சகாதேவன், ஐவர் அருங்கினி, பாஞ்சாலி 6 பேரும் இந்த கானகத்துக்கு வரக்கூடிய காரணம் சாமி, எதற்காக ஆரண்யமான கானகம் தான் தெரியுமா? மாயாயிகள் செண்டாள துரியோதனன் சூதுநாள் மகனையாடி நாடி நடுச்சவனா வடிக்கிக் கொண்டு 12 ஆண்டு கானகம் ஓர் ஆண்டு அக்காலம் கழித்து வந்தார். மகுன பிரகாரம் 14 தலைவருடைய கட்டளை. கட்டளைக்கு இணங்கி அவருடைய கட்டளைக்கு இணங்கி இருந்தாலும் அவன் சொல்லவில்லை. அங்கிருக்கும் குருவியார்கள் தெரிவித்தார்கள். சரி, 12 ஆண்டு காலம் முடித்து ஒரு ஆண்டுக்கு யாரு கண்ணுக்கும் தெரியவே கூடாது. தெரிஞ்சிருந்து வந்தால் நான் பங்குல பகரான் மகதிநாடு தருகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதனாலதான் சாமி என்னோடு 8 ஆண்டு காலங்களும் முடிந்து விட்டது. முடிந்து விட்டேன். 9வது வனத்தை வந்து அடிவித்தோம். தங்கள் யாரு? இந்த 9வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய என் பேரோ ஓமரிசி பகவா என்று அழைப்பார்கள். சாமி, உன்னுடைய வனத்துல இந்த பாண்டவர்களுக்கு ஒரு ஆண்டு காலம் கழிக்க அனுமதி தர வேண்டும் சாமி. தர்மா சாமி, இந்த 9வது வனை இருளி போய் இருக்கக்கூடிய வனத்தை நீங்க பாண்டவர்கள் 5 அருங்கிலி, பாஞ்சாலி 6 பேர் அடி வைத்த உடனே சூரிய பிரகாசம் போல இருக்கிறத நான் மிகுத்தி சந்தோஷப்படுகிறேன். துரியோதனன் சூதனால் பகடையாடி ஆடி நகர நவநதி செங்கோல் ஆணிமுத்து கோட்டு அங்கு வஸ்திரம் அத்தனை இழந்து குரு பெரியோருடைய கட்டளை பிரகாரம் 8 வருடம் முடிந்து 9வது வனத்தில் உன்னுடைய வனத்துல ஒரு ஆண்டு இருக்கிறது. அவன் நாடு கொடுப்பான்னு நம்பி வந்தீங்களா? 3 12 36 வருடம் இருந்தாலும் நீங்க காலம் முழுவதும் காட்டிலே இருந்தாலும் துரிய நாடு கொடுப்பதில்ல, நீங்க நாடு வாங்குவதில்லை. என் வனத்துல ஓராண்டு என்ன உங்க ஆயுள் உள்ள வரைக்கும் இருந்தாலும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் ஒரு நிமிடம் என்ன, அப்படி 12 முடித்து ஆண்டு 12 முடித்து ஒரு வருட அஜாதவாசம் கழித்து வந்து நாடு கேட்டு நாடு கொடுக்கலன்னா 18 நாள் போர்களும் துவக்கம். அந்த போர்களும் துவக்கத்துக்கு இந்த 5 ஒருவர் சென்று அரண கோரி தவங்கள் செய்து பாசுபதக்கனை பெற்று வந்தா தர்ம நாட்டை ஆள்வான். இதுக்கு நீங்க 5 யோசித்து யாரே ஒருவர் சொல்லுங்க. அப்படியா சாமி? பாவியாகிய செண்டாள துரியோதனன் நாடு தருவதாக இருந்தால் அன்றைக்கே ஒரு நாடு தந்திருப்பான். இல்லை என்றால் 5க்கு 5 வீடாக தந்திருப்பான். இல்லை என்றால் ஒரு வீடாக தந்திருப்பான். அப்படி தருவனாக இருந்தால் 3 18 36 காலங்கள் ஆனாலும் அது பாவியாகிய செண்டாள துரியோதனன் நாடு தருவது போகவே கிடையாது. எத்தனை முறை ஆண்டாலும் இந்த பாவியாகிய செண்டாள துரியோதனன் நாடு தரமாட்டான். அதனால் 5 ஒருவர் சென்று அறமதி நோக்கி அரகரா சிவன என்று வலத கையில் இருக்கிற பாசுபதை கனை பெற்று வந்தால் அந்த பாவியாகிய செண்டாள துரியோதனனை வெல்லலாம் என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு நாட்டை ஆளலாம் என்னுடைய மன நம்பிக்கை. அவங்களிடத்தில் ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறார்கள். எங்களிடத்துல எதுவுமே கிடையாது. அதனால் யாராவது ஒருவர் சென்று பாசுபத கடை பெற்று வந்தால் நாட்டை ஆளலாம் தெரிவிக்கிறார். அவர் இருந்தாலும் சாமி, தாங்கள் யார் போவதென்று தெரிவிக்க முடியுமா? தர்மா, ஏன் இந்த 9வது வனத்துல இருக்கக்கூடிய கட்டளை தான் என்னது? இந்த பாண்டவர் யார் போவது சொல்லக்கூடிய எனக்கு அனுமதி இல்லை. உங்களுக்குன்னு குலக்குருவாயை யார் முன்ன வைத்திருக்கிறேன் அவரை வைத்து பிறகு நீங்க யோசித்து பாருங்க. அப்படி ஆகட்டும். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆண்டு காலங்கள் சஞ்சரிக்கிறது இடம் வேண்டும் சுவாமி. சந்தோஷமாக இந்த 9வது வனத்துல ஒரு வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக எதுவும் வராது. சந்தோஷமாக சேதமில்லாத நீங்க நாட்டாளுவீங்க சாமி. சென்று இருந்தாலும் என் கொத்தும் குலதெய்வா விளங்கி வரக்கூடிய என் மாமன் ஸ்ரீமந்த நாராயணன் இருக்கிறார். அன்னவர் அழைத்து அவரிடத்திலே வார்த்தை மாமனை அழைத்து கேட்டா அவருக்கு தான் முட்டு ஆகட்டும் சாமி. ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் மாமனை அழைப்பதற்கு முன்பதாக இருந்தாலும்
வெள்ளாளப்பட்டிக்கு சேர்ந்த செல்வ அண்ணா அவர்கள் நம்மளுக்காக இந்த நாடக கலை வளர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக்கி இந்த இடத்துல நின்று நம்மளுக்காக பாடுபட்டு அரும்பாடுபட்டு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த கலை நிகழ்ச்சி வளர்ந்து கொண்டே போகணும், அழிந்து போக கூடாது என்பதற்காக. இருந்தாலும் அவருடைய குடும்பம் அள்ளி கிளைகளை ஆயிர கலை ஓடி வட்ட தொட்டமாக வடியார் பால் கடந்து இந்த திருப்பதி எம்பெருமான் வருஷத்துக்கு வருஷம் எப்படி கோபுரம் வளர்ந்து போகுதோ அதை போல அவருடைய குடும்பம் வளர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். அது விட்டு கிடையாது. அண்ணா வைத்திய விராண்ட பெருமாள் அவர்கள்